அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று செப்டம்பர் 20ஆம் தேதி, அதாவது புரட்டாசி மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, திருதியை திதி, அஸ்வினி நட்சத்திரம். அப்போ சந்திராஷ்டமம் கன்னிராசிக்காரங்களுக்கு. ராகுகாலம் 10லேருந்து 12 வரை, யமகண்டம் சாயங்காலம் 3லேருந்து 4:30 வரை, நல்ல நேரம் 9:15லேருந்து 10:15, சாயங்காலம் 4:45லேருந்து 5:45 வரை. அணிய வேண்டிய உடையின் நிறம் வெண்மை, வெள்ளை கலர் சற்று போட்டுக்கலாம். தவிர்க்க வேண்டியது மஞ்சள், கோல்டு, பிஸ்கட் கலர். சாப்பிட்றது பைனாப்பிள் அல்லது சுகர் கேன் ஜூஸ், கரும்பு சாறு நல்லது. நண்பர்களே, இப்போ சில யோகங்களை பற்றி சொல்லிக்கிட்டு வரோம். போன தடவை சந்திரமங்கல யோகம்னு சொல்லக்கூடிய யோகத்தை பற்றி பார்த்தோம் இல்லையா? இப்போ நம்ம பார்க்க வேண்டியது அந்த கஜகேசரி யோகம்னு சொல்லுவாங்க. அதாவது கஜகேசரினா யானை கூட்டத்தில் புகுந்த சிங்கம் மாதிரின்னு சொல்லுவாங்க. வெற்றியை அடைவார்கள், எதிரிகள் இவரை பார்த்தால் பயந்து ஓடுவார்கள்ங்கிறது மாதிரி ஒரு தியரி. சந்திரனுக்கு கேந்திரத்தில், அதாவது 1, 4, 7, 10 குரு இருப்பது கஜகேசரி என்று கூறப்படுகிறது. அந்த மாதிரி குருவுக்கு கேந்திரத்தில் சந்திரன் இருப்பதாலும் இந்த யோகத்தை, இந்த கஜகேசரி யோகம் உண்டாகும். இந்த யோகமுடையவர்கள் எவ்வளவு சோதனை வந்தாலும் தளராத முயற்சியுடன் போராடி இறுதியில் வெற்றி பெறுவார்கள். இதில் குருவாக இருந்தாலும் சரி, இல்லது சந்திரனாக இருந்தாலும் சரி, அந்த இடம் ஆட்சி உச்சம் அந்த மாதிரி பலமாக இருந்தால் இவர் தானும் வாழ்ந்து பிறருக்காகவும் வாழக்கூடிய சாதனையாளர்களாக திகழ்வார்கள். தனது ஒழுக்கமான நடத்தையினால், வேலை திறனால் பேரும் புகழும் பெறுவார்கள். இதுதான் அந்த கஜகேசரி யோகத்தினோட பலன்கள், அமைப்புகள். அதே மாதிரி பூர்ண சந்திரன், அதாவது பௌர்ணமி இருக்கக்கூடிய சந்திரனுக்கு 6, 7, 8 நல்ல கிரகங்கள்னால் புதன், சுக்கிரன், குரு, இவங்கெல்லாம் நல்ல கிரகங்கள் இருக்கும்னா அந்த ராஜயோகம்னு சொல்லுவாங்க. அதுக்கு சந்திராதி யோகம்ங்கிற பெயர் கூட உண்டு. அதாவது பூர்ண சந்திரனுக்கு 6, 7, 8 சுப கிரகங்கள் இருந்தால் அது ஒரு ராஜயோகம். அதற்கு சந்திராதி யோகம் என்ற பெயரும் உண்டு. நண்பர்களே, இப்பொழுது நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுடையதாக இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளும். மேசராசியை பற்றி பார்க்கலாம். மேசராசிக்காரங்களுக்கு இன்றைய பொழுதை எடுத்துக்கிட்டால் மனசு உற்சாகம் இல்லாமல் கொஞ்சம் சலிப்பாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அம்மாவோட ஹெல்த் கண்டிஷன் நன்றாகவே இருக்கிறது. மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம். கணவன் மனைவி உறவு சந்தோஷமாகவே இருக்கிறது. நண்பர்கள் உதவி புரிகின்றனர். ட்ரேடிங்கில் கூட லாபம். இவ்வளவு இருந்தால் கூட மனசு மாத்திரம் உற்சாகம் இல்லாமல் கொஞ்சம் சஞ்சலனமாக இருக்கிறது. மெடிடேஷன் செய்யுங்கள், எல்லாம் சரியாகிவிடும். அடுத்து ரிஷபராசி. முயற்சியில் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, அதில் கொஞ்சம் தொய்வு ஏற்படுகிறது. சகோதரர்கள், நண்பர்களோட தொடர்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. வேலைப்பளு கொஞ்சம் ஜாஸ்தி தான். வீண் செலவு, வீண் அலைச்சல். அதே சமயம் வீட்டுக்குள்ளே வந்துட்டால் சூழ்நிலை மாறிடுது. மனசு சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகிறது. மனைவி மக்களால் ஆதாயம் கிடைக்கிறது. அடுத்து மிதுன ராசி. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங்கு, இதில் நல்ல லாபம். வரவேண்டிய பணம் வரப்போகிறது. மக்களால் மகிழ்ச்சி. தொழிலில் முன்னேற்றமும் மன அமைதியும் கிடைக்கிறது. புதிய வீடு, வாகனம், நிலம் அதை வாங்க வேண்டிய சூழல் உருவாகின்றது. ஸோ நல்ல பீரியட்னு வச்சுக்கலாமே. அடுத்து கடகராசி. மனசு உற்சாகம் இல்லாமல் கொஞ்சம் மந்தமாக இருந்துக்கிட்டு இருக்கு. தொழிலில் ஒரு இன்வால்மெண்ட்டுங்கிறது இல்லை, ஏதோ நடக்கு அப்படிங்கிறது மாதிரி போய்கிட்டு இருக்குது. கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கின்றது.
மக்களால் செலவு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான். வெளிநாட்டுக்கு தொடர்பு கான்டாக்ட்ஸு கிடைக்குது, அதன் மூலம் ஆதாயமும் கிடைக்கிறது. அடுத்து சிம்ம ராசி. தகப்பனாரோட உடலை வந்து கொஞ்சம் டல்லாக இருந்துக்கிட்டு இருக்குது. வேண்டாத செலவுகள் வந்தால் கூட அது மனநிறைவுங்கிறது வந்து உண்டாகிறது. சுற்றத்தினர், நண்பர்கள், ரிலேஷன்ஷிப் வந்து நன்றாகவே இருக்கிறது. கோவில்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு உண்டாகிறது. பிரயாணம் நன்மை பயக்கும். ஓகே. அடுத்து கன்னியா ராசி. இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம தினம். அதனால் புதிய முயற்சியில் ஈடுபடுவது, நீண்ட தூர பிரயாணம் செய்வது, மூத்த சகோதரர்களுடன் சற்று கருத்து வேறுபாடு உண்டாகிறது. அதனால் வந்து முக்கிய நபர்களை சந்திப்பது ஆகியவற்றை தவிர்த்து விடுங்கள். மூத்த சகோதரருடன் கருத்து வேறுபாடு உண்டாகிறது. நண்பர்களிடந்து எதிர்பார்த்த அளவில் உதவி கிடைக்கிறதில்ல, கொஞ்சம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள். அடுத்து துளாராசி. இளைஞர்களுக்கு காதல் உண்டாகிறது. மனம் உற்சாகத்தில் மிதக்கிறது. புதிய தொழில் ஆரம்பிக்க வேண்டும் என்று எண்ணியிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு வந்து சேருகிறது. உத்தியோகம் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு கூட கிடைக்கிறது. பணப்புழக்கம் ஓரளவு நன்றாகவே இருந்து கொண்டு இருக்கிறது. அடுத்து விருச்சிக ராசி. பெற்றோர்களின் மூலம் மருத்துவ செலவு அதிகரிக்கிறது. வேலை பார்க்குற இடத்துல மேலே அதிகாரிகள்கிட்ட கொஞ்சம் கெட்ட பேர் வாங்க வேண்டிய சூழ்நிலை. எச்சரிக்கையுடனும் நிதானத்துடனும் நடந்து கொள்ளுங்கள். கணவன் மனைவி உறவு ஓகே, அது மாத்திரம் நன்றாகவே இருக்கிறது. மாணவர்கள் வந்து படிப்பில் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்கள். கடின உழைப்பு தேவை. அடுத்து தனுசு ராசி. மனக்குழப்பங்கிறது வந்து ஓரளவு ஒரு முடிவுக்கு வருகிறது. கொஞ்சம் உற்சாகமாக இருந்துக்கிட்டு இருக்குது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பேச்சு நடக்கிறது. அது வந்து வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையை வருகிறது. அதாவது ஃபைனல் ஆகிடுது. இவ தான் மணப்பெண்ணு, இவங்க இப்போ தான் கல்யாணங்கிற மாதிரி ஒரு ஃபைனலைஸ் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி வந்து கன்சீவாக இருக்கிறவங்களுக்கு பிறக்கும் குழந்தை பெண் குழந்தையாக இருக்கிறது. பணச்செலவு அதிகமானால் கூட சந்தோஷமாக செலவு பண்ணுறீங்க. கணவன் மனைவி உறவு கூட நன்றாகவே இருக்கிறது. அடுத்து மகர ராசி. இதுவரை பட்ட கஷ்டங்கள்லேருந்து விடிவு காலம் பிறக்கின்றது. புதிய ஆடை, வாகனம், நகைகள் வாங்கும் சூழ்நிலை உருவாகிறது. தொழிலில் முன்னேற்றம். மனைவி மூலம் கூட வருமானம் உண்டாகிறது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அடுத்து கும்பராசி. காரணம் இல்லாமல் கோபம், முணுக்குன்னு கோபம் வந்துக்கிட்டு இருக்குது. கடன் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் கூட கட்டுக்குள் அடங்கியே இருக்கிறது. நண்பர்கள் மாத்திரம் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பு கூட சந்தோஷமாகவே இருக்கிறது. ட்ரேடிங்கில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருங்கள். காதலில் வெற்றி கிடைக்கிறது. அடுத்து மீனராசி. மனைவியின் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். புதிய தொழில் ஆரம்பிப்பதில் கொஞ்சம் தடங்கலாகிட்டு இருக்குது. உத்தியோகத்தில் வந்து சின்ன ஒரு சேஞ்ச் கிடைக்கிறது. ட்ரேடிங்கில் வந்து எச்சரிக்கையுடன் செயல்படவும். நண்பர்கள், சுற்றத்தினர்களை கொஞ்சம் தொலைவில் வைக்கிறது இப்போதைக்கு நல்லது. இல்லைன்னா வேண்டாத வாக்குவாதம், ஒரு பிரச்சனைகள் உருவாகின்றன. பண வசதி பரவாயில்லை. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திக்கும் உங்கள் பால்.